ஹாய் வணக்கம். சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 4. ஊருக்கு சென்று வந்ததிலிருந்து ஒரு வாரமாய் சோம்பலுடன் வளைய வந்த சவிதாவை மேலும் சோர்ந்து போக செய்தார் கணேஷின் அன்னை. கணேஷ் இருந்தவரை இருந்த இடம் தெரியாமல் இருந்தவர் மகன் போனதும் மருமகளின் வாழ்க்கையே தன் கையில் இருப்பதைப் போலவே நடந்து கொண்டார். எதற்கு எடுத்தாலும் கேள்வி. அவரிடம் விளக்கம் கொடுத்து கொடுத்தே நொந்து போனாள். அவர் ஆசையாக அழைத்தார் என்று ஊருக்கு சென்றால் வீட்டை விட்டு வெளியவே விடாமல் பொத்தி பொத்தி காப்பதை கண்டு எரிச்சல் தான் வரும். சுப நிகழ்ச்சி போன்ற எந்த ஒரு விசேஷத்திற்கும் சவிதாவை முன்னே விடாமல் தடுத்து சமையல் கட்டு பொறுப்பை தூக்கி கொடுக்கவும் வெறுத்து போனவள் மெல்ல மெல்ல அங்கே போவதை குறைத்து கொண்டாள். ஒரு வாரமாய் வீட்டு விசேஷத்திற்கு வர சொல்லி தொந்தரவு செய்தவர் அன்று காலையிலே போனில் அழைத்து விட்டார். கட்டாயம் இன்று அங்கு வந்தே ஆக வேண்டும் என்ற கட்டளையுடன் போனை வைத்திருந்தார் சவிதாவின் மாமியார். அவர் மட்டும் இல்லாமல் ஊரில் இருந்து மற்ற சொந்தங்களும் விசேஷத்திற்கு வர சொல்லி தொந்தரவு செய்ய, அதனால் அன்று தெரியாத நம்பரில் இருந்து வந்த எந்த போன் காலையும் எடுக்காமல் தவிர்த்து வந்தாள் சவிதா. அப்பொழுதுதான் 3ஆம் வருட மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துவிட்டு சோர்வுடன் ஸ்டாஃப் ரூம் வந்து சேர்ந்தவள் அடுத்து நடக்கவிருக்கும் வகுப்பிற்கு தேவையான குறிப்புகளை எழுதி கொண்டிருக்க திடீரென்று அவள் மொபைல் அலறியது. போனை எடுத்து பார்க்காமல் எழுதி கொண்டிருந்தவளை கண்ட மஞ்சுளா, போன் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கு பாரு, யாருன்னு பாருடி என்று அக்கறையில் கூறியவளிடம், வேணாம், எல்லாம் என் மாமியாதான், விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வரலன்னு சொன்னா விட மாட்டாங்கடி, டார்ச்சர், இம்ச என்று பொறுமையவளை கண்டு தலையை இடமும் வளமாக ஆட்டிய மஞ்சுளா, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஸ்டார்டிங்லயே அடக்கி வையே, இல்ல அவங்க கண்ட்ரோல நீ போயிடுவேன்னு, அதான் நடந்துகிட்டு இருக்கு பாரு, வரலைன்னா விட வேண்டியதானே, விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று தோழியிடம் குறைப்பட்டு கொண்டாள். அதாண்டி, மூஞ்சில அடிச்ச போல விலக கூடாதுன்னா இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன், அதையே பயங்கர அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. புலம்பினாலும் அடுத்து நடத்த வேண்டியதை மறக்காமல் குறிப்பெடுத்து கொண்டிருந்தவள் அடுத்த வகுப்புக்கு நேரம் ஆனதால் சேரில் இருந்து எழுந்து நின்றாள். அந்த நேரம் பார்த்து மீண்டும் மொபைல் ஒலிக்க கடுப்புடன் எடுத்து பார்த்தவளுக்கு புது நம்பரில் இருந்து அழைப்பு வந்திருந்தது. அலைச்சியத்துடன் எடுக்காமல் போனை தூக்கி சைலண்டில் போட்டுவிட்டு எழுந்தவளின் கண்கள் அவளை மீறி அந்த போன் நம்பரில் பதிய, ஏனோ உள்ளுணர்வு எடு என்று கட்டளையிடவும் தன்னை மீறி எடுத்து காதில் வைத்து ஹலோ என்றால் கடுப்பாக. அந்த பக்கம் பதில் இல்லாமல் சில நொடிகள் அமைதி காக்க பொறுமை இழந்தவள் மீண்டும் ஹலோ என்று அழுத்தி அழைக்கவும் தயக்கத்துடன் சவிதா என்று ஒலித்தது சுதாகரின் குரல். சவிதா என்று அழைத்த நொடியை அது யார் என்று கண்டு கொண்டவளின் முகம் குப்பென்று சிவந்து போக தன்னை பெரிதும் கட்டுப்படுத்தி நீங்க என்று தெரியாததை போல கேட்டவளுக்கு மேலும் சில நொடிகள் அமைதி காத்து, சுதாகர், சாரி, ராங் டைம்ல கால் பண்ணிட்டனோ என்று மங்கி ஒலித்த குரலுடன் தன்னை அறிமுகப்படுத்தியவனை கண்டு அவள் இதழ்களில் மென் புன்னகை குடிகொண்டது. ஹாய் சுதாகர், அது கிளாஸுக்கு கிளம்பிட்டேனா, அதான், பரவாயில்ல நீங்க சொல்லுங்க என்று சாதாரணமாய் பேசியவளிடம், நோ நோ நோ, நீ கிளாஸ் பாரு, ஃப்ரீ ஆகிட்டு இந்த நம்பருக்கு போன் பண்ணு, சின்ன ஹெல்ப் கேட்டுதான் கால் பண்ணேன் என்றவன் அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் வைத்துவிட டென்ஷன் ஆனாள் சவிதா. என்ன ஹெல்ப்பா இருக்கோ அத மட்டும் சொல்லிட்டு வச்சிருக்கலாமே என்ற குழப்பத்திலேயே அடுத்த வகுப்பிற்கு சென்றாள். வகுப்பு முடிந்ததும் ஸ்டாஃப் ரூம் வந்தவள் அடுத்த நொடி சுதாகரை அழைத்திருந்தாள். பொதுவான விசாரிப்புகளுக்கு பின், சாரி சவிதா, ஒரு சின்ன ஹெல்ப், இன்னைக்கு ஈவினிங் என் கூட கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண முடியுமா? வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு சாரி எடுத்து கொடுக்கணும், சண்டே ஊருக்கு கிளம்புறேன், எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து பொறுமையா செலக்ட் பண்ற அளவுக்கு டைம் இல்ல, சாரி என்று நிறுத்தவும் என்ன பதில் கூறுவது என்று புரியாமல் முழித்தாள் சவிதா. ஒரு மனம் சுதாகருடன் சென்று வா என்று ஆசை காட்டினாலும் மறுமணமோ இது தேவையில்லாத பிரச்சனை, வேண்டாம் என்று அவள் ஆசைக்கு முட்டுக்கட்டை போட்டது. வேண்டாம், அவனுடனான ஃப்ரெண்ட்ஷிப்பை தேவையில்லை, அதுக்கு முற்றுப்புள்ளி வை என்று மனதின் கூக்குரலை தன்னை மீறி முதுக்கி தள்ளியவள், நோ ப்ராப்ளம், கண்டிப்பா வரேன், எங்க வரணும், எத்தனை மணிக்கு என்ற கேள்விகளை தன்னை மீறி அவனிடம் கேட்டிருந்தாள். 6 மணி அளவில் போத்தீஸ் முன் தன் மகனுடன் நின்றிருந்தாள் சவிதா.
அவன் சொன்னான்னு நாக்க தொங்க போட்டுட்டு வந்திருக்கே, வெக்கமா இல்லையா என்று மனம் காரி துப்ப, இல்லை என்று துடைத்து கொண்டவள் அவன் வரவுக்காக காத்திருந்தாள். அதிக நேரம் காக்க வைக்காமல் 5 நிமிடங்களில் தன் மகளுடன் அங்கே வந்து சேர்ந்தான் சுதாகர். சாரி சாரி, பயங்கர டிராபிக், வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சா என்றவன், ஹாய் விச்சு, மீட் அச்சு என்று விஸ்வாவிடமும், அச்சு பேபி, விச்சு அண்ணா, யுவர் நியூ ஃப்ரெண்ட் என்று தன் மகளிடமும் இருவரையும் அறிமுகப்படுத்தினான். வந்ததிலிருந்து சுதாகரின் மகள் அர்ச்சனாவைத்தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தாள் சவிதா. சுதாகரை எந்த அளவிற்கு பிடிக்குமோ அதைவிட பல மடங்கு அந்த குழந்தையின் மேல் அன்பு பெருகியது சவிதாவிற்கு. முதல் காரணம், சிறு வயதில் அவள் பார்த்து ரசித்த சுதாகரின் தோற்றத்தோடு குழந்தை இருந்தது. அடுத்து, இந்த சின்ன வயதில் அன்னையை இழந்தது வேறு அவள் மனதை பாதிக்க, பார்த்த நொடியே அர்ச்சனாவின் மேல் பாசத்தை வைத்து விட்டாள். ஹாய் அச்சு பேபி, மீ விச்சுன்னா மம்மி சவிமா, நைஸ் டு மீட் யூ என்று 7 வயது குழந்தையின் முன் மண்டியிட்டு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவளை இரு கை கொண்டு அணைத்து கொண்டாள் சுதாகரின் பூஞ்சிட்டு அர்ச்சனா. ஹாய் சவிமா, நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தவீங்களா? டாடி நோ சொல்லிட்டா, நான் சின்ன பேபி சாப்பிட கூடாதுன்னு சொல்றா, நீங்க வாங்கி தவீங்களா என்று தன் பிஞ்சு கைகளால் தன் முகத்தை பற்றி மழலை மொழியில் கொஞ்சிய அழகில் மயங்கி போனவள் தன் எதிரே புன்சிரிப்புடன் பார்த்திருந்தவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவளாக, ஹலோ, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஏன், நீங்க சின்ன வயசுல ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்படலையா என்று முறைத்தவள் அர்ச்சனாவிடம், நீ வா பேபி, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, இந்த டாடி ரொம்ப தான் பண்றார் என்று சுதாகரை பார்த்து பழிப்பு காட்டியவள் அர்ச்சனாவை தூக்கி கொண்டு முன்னே நடந்தாள். தன் அருகில் நடந்த விஸ்வாவின் தோளில் கை போட்டு அணைத்து கொண்ட சுதாகர், அப்புறம் விச்சு என்று பேச்சை ஆரம்பித்தபடி சவிதாவுடன் கூட சேர்ந்து நடக்க, மூவரும் ஒரே நேரத்தில் கடைக்குள் நுழைந்த காட்சியை பார்ப்பவர்கள் கண்களுக்கு அழகிய குடும்பமாகவே இவர்கள் தெரிந்தனர். மலை போல இல்லாவிட்டாலும் குன்றை போல புடவைகள் குவிந்திருக்க, ஆளுக்கு ஒரு புடவையை கையில் வைத்தபடி சண்டையிட்டு கொண்டிருந்தனர் சுதாகரும் சவிதாவும். நீங்க சொல்ற கலர் ரொம்ப அடிக்குது, ரோட்ல நடந்து போனாலே கண்ணை பறிக்கும். தோ இது செம்ம அழகா டீசன்ட் லுக்கு கொடுக்குது, இதை எடுத்துக்கலாம் என்று தன் கையில் இருந்த புடவையை காட்டி சுதாகரிடம் வாதாடி கொண்டிருந்தாள் சவிதா. நோனோ, ரொம்ப டல் கலரா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்குல்ல, புடவை கட்டிட்டு வெளியில நடந்தா ரோட்ல நடக்கிறவங்க அத்தனை பேரு கண்ணும் அங்க மேலதான் இருக்கணும். நீ சூஸ் பண்ண கலர் அழுதுகிட்டு இருக்கு, பார்க்கவே தூக்கம் வர்றது போல இருக்கு என்று மறுத்தவன் வேற ஒரு புடவையை கையில் எடுத்து, இங்க பாரு, செம கலர் காம்போ, இதை எடுத்துக்கலாம் என்கவும் முறைத்து பார்த்தவள், ஹலோ ஹலோ, முதல்ல உங்களுக்கு புடவை செலக்ட் பண்ண தெரியுமா? தூக்குறது எல்லாம் அடிக்கிற கலரா இருக்கு, சிவப்பு கலர் சிங்குச்சான், பச்சை கலர் சிங்குச்சான்னு. புடவை கட்டி போகும்போது ஒரு டீசன்ட் லுக் கொடுக்கணும், அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு கலரா என்று அவன் செலக்ட் பண்ணிய புடவையை நிராகரித்தவள் வேறு ஒன்றை கையில் எடுத்தாள். அவன் முகத்தில் தெரிந்த அதிருப்தியில் தன் மேல் புடவையை போட்டு பார்த்தபடி, பா, செம்ம மெஜஸ்டிக் லுக் கொடுக்குது, 24 ஹவர்ஸ் சாரி கட்டிட்டு இருக்க என்கிட்ட சாரி செலெக்ஷன் பத்தி கேளுங்க, காலேஜ்ல நான் சாரி கட்டுறதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா என்று பெருமை அடித்து கொண்டவள் அங்கிருந்த சேல்ஸ்மேனிடம், நீங்களே சொல்லுங்க, இந்த சாரி பார்க்கவே லுக்கா இருக்குல்ல என்று அவரை துணைக்கு அழைக்க, ஆமாங்க மேம், ரிச் லுக் கொடுக்குது மேம், அதுவும் உங்க கலருக்கு நயன்தாரா மேம் கட்டிக்கிட்டு கெத்தா வருவாங்களே அப்படி இருக்கு மேம் என்று தன் பங்குக்கு சிங்சாங் அடித்தான். இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த சுதாகரோ தன் வலக்கையை கழுத்துக்கு அடியில் விசிறியபடி, இவ்வளோ ஐஸ் வச்சு செம்மையா வேர்க்குதேப்பா, உங்க போலி புகைச்சு போல உங்க கடையில போட்டிருக்க ஏசியும் போலியா என்று நக்கல் செய்தவனை கண்டு சேல்ஸ்மேன் வந்த சிரிப்பை கட்டுப்படுத்த போராடினான். தன்னை கிண்டல் செய்தவனை திரும்பி பார்த்து இடுப்பில் கையை வைத்தபடி முறைத்தவள், நான் செலக்ட் பண்ண ஒரு சாரிய கூட பிடிக்கல, உங்களுக்கே சாரி செலக்ட் பண்ண தெரியுதுல, என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, இப்படி அசிங்கப்படுத்தவா என்று கடுப்புடன் கேட்டவளை புன்சிரிப்புடன் பார்த்தவன் தன் முன் விரித்து போடப்பட்டிருந்த புடவைகளில் சிலதை தேர்வு செய்தபடி, ஹலோ மேடம், அசிங்கப்படுத்துதான் என்ன தெரியுமா, நான் உன்னை இதோட 3 தடவை பார்த்துட்டேன், 3 தடவையும் புடவைல தான் இருந்த, ஆனா பாரு, பார்த்த உடனே பச்சைக்குன்னு ஒட்டிக்கிற அளவுக்கு உன் சாரீஸ் இல்ல,
ஆவரேஜ் கலர்ல இருந்துச்சு. ஒருத்தங்களை பார்த்தா பா செம்ம சூப்பர்னு சொல்லணும். பட் உன்னோட சாரி செலெக்ஷன் அழுதுகிட்டு இருக்கு. இப்படி மனசுல தோன்ற உண்மைய பட்டுன்னு முகத்துக்கு நேரா சொல்றதான் அசிங்கப்படுத்துதுன்னு அர்த்தம் என்று அலட்டி கொள்ளாமல் தோலை குலுக்கியவனை கண்டு பல்லை கடித்தவளின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. சற்று தொலைவில் நின்றிருந்த அர்ச்சனாவை நோக்கி வேகமாக நடந்தவள் அவளை தூக்கி கொண்டு திரும்பியும் பார்க்காமல் நடந்து சென்றாள். இவர்களின் சண்டையை பார்த்து கொண்டிருந்த சேல்ஸ்மேன், என்ன சார் மேடத்துக்கிட்ட டப்புன்னு உண்மையை சொல்லிட்டுங்க, வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்குமா? இருவரையும் கணவன் மனைவியாக நினைத்து அந்த சேல்ஸ்மேன் தன் கருத்தை கூற ஏனோ மறுக்க தோன்றாமல் புன்னகையுடன் கடந்து சென்றான் சுதாகர். சற்று தொலைவில் தன் முன் தொங்கியிருந்த புடவையை வெறித்து பார்த்து கொண்டிருந்த சவிதாவின் அருகில் சென்றவன், எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? உண்மைய சொன்னா ஏத்துக்கிட்டு உன்னை மாத்திக்க பாரு. என் கூட வா, நான் சில சாரி செலக்ட் பண்ணி தரேன். இத கட்டிட்டு காலேஜ் போ, அப்புறம் பசங்க சொல்ற ஃபீட்பேக் என்னன்னு சொல்லு என்றவனை திரும்பி உஷ்ணமாக பார்த்தவளின் முகம் அதீத கோபத்தில் சிவந்திருந்தது. நான் ஒன்னும் 17 வயசு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இல்ல, உங்க மனசுல ஒட்டிக்க ஆசைப்பட. எனக்கு என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிச்சிருக்கு, அதனால உங்க ஐடியாஸ உங்க கூடவே வச்சுக்குங்க. வேற யாருக்காவது தேவைப்பட்டா அவங்க கிட்ட சொல்லுங்க, சரியா என்று இழுத்து வைத்த புன்னகையுடன் பதிலளித்தவள் அர்ச்சனாவை தூக்கி கொண்டு விறுவிறுவென்று கடையை விட்டு வெளியேறினாள். போத்தீஸின் அருகில் இருந்த ஐஸ்கிரீம் கடையில் அர்ச்சனா ஆசைப்பட்ட பிளேவர் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்தவளின் கன்னத்தில் சந்தோஷ மிகுதியில் அர்ச்சனா முத்தம் ஒன்றை பதித்தாள். குழந்தையின் ஈரம் கன்னத்தில் உணர்ந்ததும் சிலிர்த்து போனாள் சவிதா. கண்கள் சிரிக்க ஆசையுடன் ஐஸ்கிரீமை சுவைத்து தின்ற அச்சுவை முகமலர ரசித்து பார்த்திருந்தவளை கண்டதும் தன் கையில் இருந்த ஐஸ்கிரீமை சவிதாவின் வாயருகில் கொண்டு சென்றது குழந்தை. பிள்ளையின் அன்பில் மகிழ்ந்து போன சவிதா அவள் கன்னத்தில் முத்தம் பதித்து, இந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லா உனக்கு தான் பேபி, உனக்கு மட்டும்தான், யாருக்கும் கிடையாது, நீ சாப்பிடு என்றவளின் கழுத்தை சுற்றி கை போட்டு அணைத்து கொண்ட அச்சு, பவால நீங்க வாய் சாப்பிடுங்க சவிமா பிளீஸ் என்று கொஞ்சவும் அதன் அழகில் மயங்கி போனவள் தன் முன் நீட்டியிருந்த ஐஸ்கிரீமை நாவால் நக்கி சுவைத்தாள். அப்பொழுதுதான் விஸ்வாவுடன் வெளியே வந்த சுதாகரின் பார்வையில் அர்ச்சனாவும் சவிதாவும் விழ நேராக அவர்களை நோக்கி சென்றவன் மகளின் கையில் இருந்த ஐஸ்கிரீமை கண்டதும் இருவரையும் முறைத்து பார்த்தபடி அர்ச்சனாவின் கையில் இருந்த ஐஸ்கிரீமை தன் கையால் பற்றி வேக வேகமாக சாப்பிடவும் அச்சோ என்று அதிர்ச்சியில் பதறி போனாள் சவிதா. சற்று முன்தான் அந்த ஐஸ்கிரீமை அவள் சுவைத்திருந்தாள். அதையே அவனும் சாப்பிடவும் அவனின் முகம் வெக்கத்தில் சிவந்து போனது. அவள் முகச்சிவப்பை கோபம் என்று தவறாக புரிந்து கொண்ட சுதாகர், இங்க வந்ததுல இருந்து ஐஸ்கிரீம் கொடுத்து பழக்கப்படுத்தல, நாளைக்கு பிளைட்டு, உடம்பு முடியாம போச்சுன்னா கஷ்டம் என்று உண்மையான காரணத்தை கூறவும் தான் நினைத்ததை கூற முடியாமல் அவன் கூற்றை தலையசைத்து அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். அட அதிசயமா இருக்கு, நான் சொன்னதை உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன் என்று நக்கலடித்தவனை முறைத்து பார்த்தவளை கண்டு தன்னுடைய ட்ரேட்மார்க் மயக்கும் புன்னகையை சிந்தியவன் திடீரென்று வாவ் என்று தன்னை மறந்து கத்தியிருந்தான். அவன் முகத்தில் வந்து போன ரசனையான ரசிப்பை கண்டு புருவம் சுருக்கி பார்த்தவள் அவன் பார்வை சென்ற திசையை திரும்பி பார்க்க கண்ணை கவரும் வகையில் நச்சென்ற பிகரில் பெண்ணொருத்தி இவர்களை கடந்து சென்றிருந்தாள். தன் பார்வையை சவிதாவும் கண்டு கொண்டதை அறிந்தவன் சிறு புன்னகையுடன் அவள் காதருகில் குனிந்து, அங்க போன பொண்ணு உன்னை விட சுமார்தான், ஆனா அவ கட்டியிருக்க சாரி எவ்வளவு அம்சமா நச்சுன்னு காட்டுது பாரு, உன்னையும் பாரு, அந்த பிக் சாரியும் பாரு என்று கிசுகிசுத்தவனை முறைத்து பார்த்தவளுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. என்னைக்கு உன் கண்ணுக்கு நான் அழகா தெரிஞ்சிருக்கேன், இன்னைக்கு தெரியறதுக்கு? டியூஷன் படிக்கும் போது அந்த பவானி கூட தான் சிரிச்சு சிரிச்சு பேசுவேன், ஒரு தடவையாவது என்னை திரும்பி பார்த்திருப்பியா? இப்ப மட்டும் என்ன, என்னை விட மொத்த பொண்ணுங்க எல்லாம் உன் கண்ணுக்கு அழகாதான் தெரிவாள்வ, நீ கொஞ்சம் கூட மாறல, அதே பழைய சுதாகர் தான் என்று கோபத்தில் தன்னை மீறி மனதில் இருந்ததை அவனிடம் உளறியிருந்தாள். அவள் குற்றச்சாட்டில் முதலில் திகைத்து போனவன் பின் கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டதும் அவன் உதடுகளில் குறுநகை குடிகொண்டது. அவன் சிரிப்பை கண்டதும் கொதித்து போனவள், நீ ஒன்னும் 17 வயசு பையன் இல்ல, ஒரு பொண்ணுக்கு அப்பாவா நடக்க பாரு, போற வர பொண்ணு எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்க, இதுக்குதான் சொல்றது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு.
பொண்ணை கூட வச்சுக்கிட்டு ஒரு நல்ல அப்பா பண்ற வேலையா இது என்று அவன் மேலிருந்த கோபத்தில் அதிக உரிமை எடுத்து பேசியவளை உதடுகள் விரிய சிறு சிரிப்புடன் பார்த்தவன் பின், ஹலோ மேடம், சைட் அடிக்கிறது ஆண்களோட உரிமை. அவன் உயிர் போற வரைக்கும் சைட் அடிப்பான். அதெல்லாம் தப்புன்னு நீங்க கேள்வி கேட்க கூடாது. அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவா இருந்தா அழக ரசிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். தென் தேங்க்ஸ், என்னை பத்தி உங்க உயர்வான எண்ணத்துக்கு என்று நக்கல் அடித்தவனை வெடுக்கென்று திரும்பி பார்த்தவள், நல்லது சொன்னா கேட்டு திருந்திக்க பாக்கணும் சுதாகர் சார் என்று திருப்பி கொடுத்தவளை கண்டு, திருத்திக்கிட்டா போச்சு என்று ஒரு மாதிரியான குரலில் பேசியவனை கண்கள் இடுங்க பார்த்தவளின் மூளை இங்கிருந்து கிளம்பு என்று கட்டளையிட்டது. ஓகே, இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். என்ன கூப்பிட்ட வேலை நல்லா முடிஞ்சிருச்சுல, அப்ப நான் கிளம்புறேன், பை என்றவள் அர்ச்சனாவின் அருகில் குனிந்து அவள் கன்னத்தில் முத்தம் பதித்து, டேக் கேர்டா பேபி, நான் கிளம்புறேன். டாடி சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு குட் கேர்லா இருக்கணும், ஓகேவா என்றவளின் கழுத்தை கட்டி கொண்டு கழுத்து வளைவில் முகம் புதைத்து கொண்டாள் அர்ச்சனா. ப்ளீஸ் போகாதீங்க, நீங்களும் விச்ச அண்ணாவும் எங்க கூடவே கனடா வரீங்களா? அங்க நான் தனியா தான் இருக்கேன். ப்ளீஸ் அபிமா, நீங்களும் எங்க கூட வாங்கோ என்று சத்தம் இல்லாமல் கண்ணீர் விட்ட குழந்தையை நினைத்து தொண்டை அடித்தது சவிதாவிற்கு. முகம் இறுகி போய் முகத்தில் எதையும் காட்டாமல் நின்றிருந்த சுதாகரை நிமிர்ந்து பார்த்தவளின் பார்வை, பார் நீ பண்ணி வச்ச வேலையை பார் என்று குற்றம் சாட்டியது. அச்சுமா, வாட் இஸ் திஸ்? மை பேபி வெரி ஸ்ட்ராங் கேர்ள் ஆச்சே. அவ பெரியாளா ஆகி டேடிய நன்னா பாத்துப்பேன்னு சொன்னாலே, அந்த அச்சுவை எங்கேயாவது பார்த்தேலா என்று மகளை உற்சாகத்துடன் தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் அவள் கழுத்தில் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைத்தான். அச்சு பேபி ஸ்ட்ராங் தான், நான் பெருசா போய் உன்னை நல்லா பாத்துப்பேன் டாடி, நீ ஃபீல் பண்ணாத என்று சமாதானம் கூறிய மகளின் கன்னத்தில் முத்தம் பதித்தான் சுதாகர். அர்ச்சுவின் அன்பில் கண்கள் கலங்கிய சவிதாவிற்கு இப்படிப்பட்ட அன்பான குழந்தைக்கு அழகான குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் தவிக்க விட்ட சுதாகரின் மேல் கோபம் வர, நீங்க வேணா கண்ணுல படுற பொண்ணுங்களை பார்த்து உங்க ஃபீலிங்ஸா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், பட் அர்ச்சு சின்ன பேபி, அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவை முடிஞ்சா கொண்டு வர பாருங்க. முகத்தை அருவருப்பில் சுழித்தபடி பேசியவளை கண்டதும் அதுவரை அவன் முகத்தில் குடிக்கொண்டிருந்த புன்னகை துணி கொண்டு துடைத்தார் போல் மறைந்து போனது. என்னை பத்தி எவ்வளோ நல்ல எண்ணம். நீ இன்னும் மாறவே இல்லை, வயசுதான் ஏறி இருக்கு, பட் என்று நிறுத்தியவனின் இதழ்களில் குறும்பு சிரிப்பு. என்ன அவ்வளோ பிடிக்குமா? ஸ்கூல் படிக்கும் போது உன்னை பார்க்கலன்னு பேப்பரால் அடிச்சேன், இப்போ உன்னை பார்த்து ரசிக்கலன்னு வார்த்தையால் அடிக்கிறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ரெண்டுமே எனக்கு வலிக்கல என்றை கண்ணை சிமிட்டியவனின் முகமும் குரலும் இலகி போய் குழைந்து ஒலித்தது. ஏற்கனவே தாம் அதிகப்படியாக பேசிவிட்டதாக நினைத்து வருந்தி கொண்டிருந்தவனின் கோபத்தை விசிறிவிட்டது போல அவன் பேச்சு அமைய, என்ன திமிர், இவன் ரசிக்கல நான் ஃபீல் பண்றேனா? எவ்வளவு தைரியம் இருந்தா இதை என்கிட்ட வர சொல்லுவான் என்று கொதித்து போனவள், சீச்சி, உன்னை சின்ன வயசுல சைட் அடிச்சத நினைச்சு இப்ப வெக்கப்படுறேன். எவ்வளவு கேவலமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ கேட்டேன்னு உன்னை பார்க்க வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. இனிமே என் முகத்திலேயே முழிக்காத என்று மனதில் இருந்த கோபத்தை எல்லாம் அவன் மேல் கொட்டியவள் திரும்பியும் பார்க்காமல் சற்று தள்ளி நின்றிருந்த விச்சுவின் கையை நடந்தபடி பற்றி கொண்டு அவன் திகைப்பையும் பொருட்படுத்தாமல் வேகமாக அந்த இடத்தை விட்டு விலகி சென்றாள். கோபத்தில் திரும்பியும் பார்க்காமல் நடந்து சென்றவளை வெறுமையான விழிகளால் பார்த்திருந்தான் சுதாகர். மனதில் குத்தாட்டம் போட்ட பல்வேறு உணர்வு போராட்டத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு பெருமூச்சு விட்டபடி தன் கழுத்தை கட்டி கொண்டிருந்த மகளை திரும்பி பார்க்க அவளின் மௌனமான கண்ணீரால் திகைத்து போனான். எதுவும் பேசாமல் மெல்ல கண்ணை துடைத்து விட்டவனை ஈர கண்களால் நிமிர்ந்து பார்த்தவள், பா, ரவிமாவும் விச்சு அண்ணாவும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம்பா, பிளீஸ் டாடி என்று கண்கள் கலங்க கெஞ்சிய குழந்தையை தோளோடு அணைத்து கொண்டவன், யாரையும் கம்பல் பண்ண கூடாதரா பட்டு, அவளுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா நாம ஃபோர்ஸ் பண்றது தப்பு என்று பெருமூச்சு விட்டவனின் கன்னத்தை பற்றி தன்னை பார்க்க செய்தவள், நீங்க தானே டாடி சொன்னீங்க நாம நினைச்சது கிடைக்கலனா
அதுக்காக ஃபைட் பண்ணி நம்ம கூட வச்சுக்கணும்னு. மை டேடி இஸ் எ பெஸ்ட் ஃபைட்டர். நீங்க அவ கூட ஃபைட் பண்ணி நம்ம கூட வர வைப்பீங்களாம். ஓகேவா டாடி என்ற மகளின் பேச்சில் சிரிப்பு வந்தாலும் ஏனோ அந்த நினைப்பே அவன் முகத்தையும் மனதையும் மலர செய்தது. என்ன நண்பர்களே, இந்த அத்தியாயம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.